ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபிடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன இஃப்தார்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா, வாழைப்பழம், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த தர்பூஸ் பழம் எடுத்து வச்சுருக்கோம், சேமியா கடல் பாசி, மில்க்ஷேக். இன்றைக்கி இதான் நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக சாக்லேட் வச்சுருக்கோம். சேமியா கடல் பாசி ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அது கூடவே ஒரு பிளேட்டில் வறுத்த சேமியா, ஒரு பிளேட்டில் சுகர். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுப்போம் சேமியா கடல் பாசி செய்கிறதுக்காக. அதில் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி நல்லா சூடானதும் நான் வறுத்து வச்சுருந்த சேமியா, சுகர், கடல் பாசி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை ஆட் பண்ணிப்போம். எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா செட் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருக்க அத்திப்பழத்தை சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேமியா கடல் பாசி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதை அப்படியே 2 மணி நேரம் விட்டுடலாம், நல்லா செட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மில்க் ஷேக்குக்கு முதல்ல 4 பாதாமை நல்லா தண்ணியில் ஊற வைக்கிறேன். நான் மில்க் ஷேக்குக்காக என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அது கூடவே 2 பேரிச்சம்பழம், 10 உலர்ந்த திராட்சை, 2 அத்திப்பழம், கொஞ்சமாக பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுருந்த பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பாலையும் அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளேயே நல்லா ஆட் பண்ணிப்போம். ஒரு பிளேட்டில் சுகர், இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். அது கூடவே நான் 2 ஸ்பூன் சப்ஜா விதை ஆட் பண்ணிக்கிறேன். இதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சத்தான பொருட்களை சேர்த்து நல்ல ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கடல் பாசி நல்லா செட் ஆகிடுச்சு. வாங்க அதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி செட் ஆகிருக்குன்ட்டு. நல்லா சூப்பராகவே செட் ஆகி வந்திருக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள் இஃப்தாருக்காக நன்னாரி சர்பத், மில்க் ஷேக், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், கடல் பாசி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.